ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அண்ட் துஷாரை பற்றி எனக்கு புரியல. ஏன்னா அரோரா அண்ட் துஷார் வந்து ஒரு மாதிரி அதாவது ஃபஸ்ட் வீக்லேயே உம்மா கொடுத்தது, கழுத்தில் முத்தம் கொடுத்தது, எப்பயும் ஒன்றா உருன்றது பன்னன்றதுலாம் இருந்தாங்க. ஸோ அரோராவே உள்ளுக்குள்ளார எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அரோரா வந்து ஒரு வீடியோ கூட காமிச்சாங்க, டேட்டிங்க்கு கூப்பிட்டாங்க துஷாருங்கிற மாதிரி. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டை டேட்டிங்க்கு கூப்பிடுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி இப்போ வந்து துஷாருன்னு சொல்லும் போது எல்லோரும் கப்புளாக இருக்காங்க. எனக்கு துஷார் இல்லையே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ லைவில் ரம்யா அண்ட் வியானா எல்லாமே கலாய்ச்சிட்ருக்காங்க. துஷார் இவங்களை விட சின்ன பையன்தான். அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் கூட ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் வந்து துஷாருன்னு சொல்கிறது வந்து புரியலையே. அப்போ இதை நார்மலைஸ் பண்ணுறாங்களா? வெளியே ஆள் இருந்தும் உள்ளார வந்து ஒரு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது எப்படின்னா ரெண்டு ஆள் வேணுமா? வெளியே ஒரு ஆள், உள்ளார ஒரு ஆள், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இது பார்க்க நல்லா இல்லை. இது நார்மலைஸ் பண்ணவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம இங்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பட்டு ஓகே, ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சி, டைவர்ஸ் ஆகிடுச்சி, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னொருத்தன் இருக்கும் போதே இன்னொரு ட்ராக்கு கொண்டு போகிறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.